ஏன்னா நான் இதுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வளரும் ஓவியர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை கேட்டாலே அவன் ஒன்று வருவான், இல்லைன்னா போயிடுவான். இப்போ காந்தி மகான் நின்று தனித்தனி மனுஷனுக்கா சொல்லிட்டு இருக்காரு. பிடிச்சவன் காந்தியோட போகிறான், பிடிக்காதவன் காந்தியை விட்டுட்டு வந்துடுறான், அவ்வளோதான். அவர் என்ன சொன்னார்? நான் சாப்பிட்ட தட்டை நானே தான் கழுவணும் அப்படின்னா எல்லாருக்கும் அது. சூரவிக்கும் அதுதான், மாருதிக்கும் அதுதான், இவருக்கும் அதுதான். காந்தி ஏன்னா அவர் வாழ்ந்து காட்டினார். நான் சாப்பிட்ட தட்டை நான் தான் கழுவணும், பண்ணணும், பண்ணாதான் நல்லது. ஹெல்த்துக்கு ஹெல்த் ஆச்சு, ஓய்வுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும். அவங்களும் பாவம் மனுஷி தானே. ஓய்வுன்னா என்ன அடிமையை நமக்கு சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்களா? சில பேர் அப்படி இருக்கானுங்க. ஐயா பொண்டாட்டி தானே பண்ணட்டும் அப்படின்னு. அதுக்கு உடம்பு வலி வராது, தலைவலி வராது. ஆனால் குழந்தை மட்டும் வருஷம் வருஷம் பெற்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவன் அதுக்கு உள்ளம் இருக்காதா? மன ரோஷமே இருக்காதா அந்த பொம்பளைக்கு? நம்மளை கட்டிக்கிட்டு வந்ததுனால இதெல்லாம் இல்லையா? ஒரு மனித உரிமை கூடவா கிடைக்காது? அப்புறம் எப்படி ஒரு அவனை மனுஷனை நான் மதிக்க மாட்டேன். எல்லாரோடையும் அவனுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, அவ்வளோ மரியாதை கொடுக்கணும், அவ்வளோதானே. ஃபுல் எலிஜிபிள் மனிதனை நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அவன் பார்ட்னர், லைஃபோட பார்ட்னர். என்ன சொல்றீங்க நீங்கள்? நம்ம தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டோங்க, இல்லை தாலி கட்டலை ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டாந்துட்டோங்க. மனசளவில் தானே ஏற்றணும். தாலி என்ன ஒரு பெரிய இதுவா? சிம்பிள் தானே அது. கல்யாணங்கிற எதை ரிஜிஸ்டரோ தாலி கட்டுறதோ அது ஒரு சிம்பிள், அவ்வளோதான். பட் மனசில் அளவில் அவள் ஈக்குவல் நமக்கு. ஒய்ஃபு எனக்கு என்னென்ன சுதந்திரம் உண்டோ, என்னென்ன சாப்பிடணும்னு ஆசை இருக்கோ அவ்வளவு அவளுக்கும் இருக்கணும், நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா இவன் வந்து இன்னும் எலிஜிபிள் ஆகலை மனுஷன் தான் இருக்கு இல்லையா? அது போட்டும். என்னோட கருத்துக்கள் இதெல்லாம்